இன்றைக்கு தூத்துக்குடி மாநகராட்சி சம்பந்தமாக ஏற்கனவே பேசிய 2 தோழர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இணைக்கப்பட்ட பஞ்சாயத்து பகுதிகளில் போதுமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்காத ஒரு மாநகராட்சியாக தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. போட்ட ரோட்டையே தோண்டி தோண்டி போடக்கூடிய நிலைமையும், பல்வேறு தெரு பகுதிகளுக்குள்ள வார்கள் வசதி, சாலை வசதி போடப்படாத ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. குடிப்பதற்கான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது இல்லாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி என்று மக்களை ஏமாற்றி வரிப்பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்ச்சி என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி பகுதிகளிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தான் விரும்பிய ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற பொழுது குடும்ப கௌரவத்தை பாதிக்கின்றது, ஜாதிய ரீதியான கௌரவத்தை பாதிக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு படுகொலை செய்யக்கூடிய சாதி படுகொலையும் சாதி ஆணவ படுகொலைகளும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை போன்ற தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சாதி ஆணவ படுகொலை என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் நடந்த கவின் படுகொலை. இன்றைக்கு 2 நாளைக்கு முன்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிஒய்எஃப்னுடைய ஒன்றிய துணைத் தலைவரை வெட்டி படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஜாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியான போராட்டங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழக அரசாங்கம் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஜாதிய மோதல்களை தவிர்க்க வேண்டும் என்று, மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும் என்று சிஐடியு சார்பாக செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரச்சாரத்தை நடத்துகின்றார்கள். வ.உ. சிதம்பரனார் அவருடைய பிறந்த தினத்தன்று பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பிரச்சாரத்தில் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர், சிஐடி சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் அசல் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மைக்கை பிடுங்கி கொண்டு மோடியை பற்றி பேசக்கூடாது, பிஜேபியை பற்றி பேசக்கூடாது என்று ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கருத்தால் வெல்வதற்கு பதிலாக இன்றைக்கு இன்னொரு அமைப்பு சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சார பயணத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்து மைக்கை பிடுங்கி மோடியை பற்றி பேசக்கூடாது என்று சொல்வார்கள் என்று சொன்னால், மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்போம், பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாப்போம், படித்த இளைஞர்களுக்கு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாரே. 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. சொன்னதை எதை நிறைவேற்றியிருக்கின்றார்? அப்போ அதை கேட்டால் மோடியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றுகின்ற வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மோடி என்று ஒரு தடவை மட்டுமல்ல, இன்னும் பல 1000 முறை சொல்லி நீங்கள் சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று 1000 முறை நாங்கள் சொல்லுவோம்.